அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு இயல் 2இல் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னால் வகுப்பில் நம்ம எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த பகுதியில் தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க போகிறோங்க. இந்த தொகைநிலை தொடர்களை பார்க்கறதுக்கு முன்னால் தொடர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். இப்போ சான்று பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. சான்று பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக கொடுத்துருக்குறோம். நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். நீர் பருகினான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நீர் அப்படிங்கிறது ஒரு சொல், பருகினான் அப்படிங்கிறது இன்னொரு சொல். இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் இடம்பெற்று வந்துள்ளது. அதனால் இது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம். வெண்சங்கு ஊதினான், வெண்சங்கு அப்படிங்கிறது ஒரு சொல், ஊதினான் அப்படிங்கிறது மற்றொரு சொல். இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்ததால் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த தொடர்களை நாம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று தொகைநிலை தொடர்கள், இன்னொன்று தொகாநிலை தொடர்கள். இந்த வகுப்பில் நாம் தொகைநிலை தொடர்களை பார்க்கலாங்க. அடுத்த வகுப்பில் தொகாநிலை தொடர்கள்னால் என்ன அப்படிங்கிற செய்திகளை பார்ப்போம். இந்த தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்பது தொகைநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு பாடநூலில் இருக்கக்கூடியதையே பார்க்கலாங்க. கரும்பு தின்றான் அப்படிங்கிறது அதோட விரிவான தொடர் பார்த்திங்கன்னா கரும்பை தின்றான். அதில் பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைந்து வந்து பொருள் தருகிறது. இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவதை தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. தொகை அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. தொக்கி அப்படின்னாலும் தொகை அப்படின்னாலும் மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. இப்போ இந்த தொகைநிலை தொடர்கள் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு இந்த வேற்றுமை இந்த தொகைநிலை தொடர்கள் பார்த்திங்கன்னா 6 வகைப்படுங்க. இது ஒன்றொன்றும் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க. வேற்றுமை தொகை அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வினை தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது. பண்பு தொகை பண்பு விகுதியான மை, அதாவது பண்பு பெயர் விகுதின்னு சொல்லக்கூடிய மை விகுதியும் அதன் உருபும் மறைந்து வருவது. உவமை தொகை உவம உருபு மறைந்து வருவது. உம்மை தொகை என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. அன்மொழி தொகை தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்து பொருள் தருவது அன்மொழி தொகை. அதில் திரும்ப நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொகை அப்படின்னா மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. தொக்கி அப்படின்னாலும் மறைந்து வந்துள்ளது அப்படின்னு தான் பொருளுங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு வேற்றுமை தொகை அப்படின்னா தொகைனா மறைந்து வந்துள்ளது, வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. இனி அடுத்து நாம் இப்போ அடிப்படையான செய்திகளை பார்த்துட்டேங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு பாடநூலில் இருக்கக்கூடிய விளக்கங்களை பற்றி பார்க்கலாங்க. பத்தாம் வகுப்பு பாடநூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல சொற்றொடர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறதையும் இந்த எடுத்துக்காட்டையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் அப்படிங்கிற செய்தியும் பார்த்துட்டோங்க. அடுத்து இந்த தொகைநிலை தொடர்களோட வகைகள் 6 அப்படிங்கிறதும் அது எந்த வகையில் வரும் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சுங்க. அடுத்து அந்த வகைகளில் ஒன்றான வேற்றுமை தொகை பற்றி பார்க்குறேங்க. வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடரில் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அது, கண் இந்த வேற்றுமை உருபுகளில் ஏதாவது ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகளில்
ஏதாவது ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சென்றான் அப்படின்னு இருக்குதுங்க. இதில் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதோட விரிந்த பொருள் மதுரைக்கு சென்றார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மதுரை சென்றார் இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் கு அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்குதுங்க. தொக்கி நின்றுள்ளதுனாலும் மறைந்து வந்துள்ளதுனாலும் ஒரே பொருள் தாங்க. தொக்கி அப்படின்னாலும் தொகையினாலும் மறைந்து வந்துள்ளது அப்படிங்கிற ஒரே பொருள் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு அப்படிங்கிற எடுத்துக்காட்டு நம்ம இங்கே பார்க்குறோங்க. இதோட விரிவு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு. செய்யும் அப்படிங்கிறது இதனை விளக்க வந்த பயன். அப்போ வேற்றுமை உருவும் அதன் பயனும் உடன் தொக்க அப்படின்னா இரண்டும் ஒன்றாக இணைந்து, தொகை அப்படின்னா மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. அப்போ இங்கே தமிழ் தொண்டு அப்படிங்கிறதோட விரிவு தமிழுக்கு செய்யும் தொண்டு. இங்கே கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவும் செய்யும் என்னும் அதாவது அதோட பயனும் இணைந்து மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பொருளுங்க. அடுத்து நாம் வினைத்தொகைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. காலம் காட்டும் இடைநிலையும், அதாவது காலம் காட்டும் இடைநிலைனா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அப்படின்னு முக்காலத்திற்கு உரிய இடைநிலைகள் இருக்குதுங்க. இந்த காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல் போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். இது முக்கியமான 1 மார்க்குங்க, அடிக்கடி கேட்பாங்க. காலம் கறந்த பெயரெச்சம் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க, வினைத்தொகை அப்படின்னு எழுதணுங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் கொள்களிறு. இந்த வீசு தென்றல் அதில் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லான வீசு அப்படிங்கிறது முக்காலத்தையும் உணர்த்தி வரும். வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். அதே மாதிரி கொள்களிறு அப்படிங்கிறதும் கொள் அப்படிங்கிறது முக்காலத்தையும் உணர்த்தி வரும். இந்த மாதிரி வேர்ச்சொல் 3 காலத்தையும் உணர்த்தி வந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு எளிமையாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே விளக்கம் இருக்குங்க நமக்கு. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. அப்போது ஒரு வேர்ச்சொல்லானது 3 காலத்தையும் உணர்த்தி வருமாயின் அது வினைத்தொகை அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் மனசில் வச்சுக்கலாங்க. இலக்கண குறிப்பு எழுதும் போதும் இந்த குறிப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக அடிச்சிடலாங்க. அடுத்து பண்பு தொகையை நம்ம பார்க்க போகிறோங்க. பண்பு தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தாங்க நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாமே பண்பை உணர்த்தக்கூடியவை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். செம்மை அப்படிங்கிறது அதோட பண்பு. இங்கே மை விகுதி வந்திருக்குதுங்க. ஆகிய அப்படிங்கிற அதோட உருவும் வந்திருக்குது. அப்போ பண்பு தொகைக்கான உருவுகள் ஆகிய, ஆன அப்படிங்கிற 2 உருவும் பண்புக்குரியது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோங்க. வட்ட தொட்டி, இங்கே பார்த்திங்கன்னா வட்டம் அந்த வடிவத்தை குறிக்கக்கூடியது, இதுவும் பண்பு தாங்க. அதனால் வட்ட தொட்டிங்கிறதும் பண்பு தொகை தான். இன்மொழி, இனிமையான மொழி. இனிமை அப்படிங்கிறதும் சுவை, சுவையும் ஒரு பண்பு தாங்க, இனிமையான மொழி. அப்போ நீங்கள் எளிமையாக எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பண்பு தொகை சொல் கொடுத்துருக்கும் போது அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா நிலைமொழி ஈற்றில் மை விகுதி வருங்க. அதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது பண்பு தொகை தான் அப்படின்னு. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையை பார்க்கலாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று
இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பெயர் சொற்கள், மார்கழி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், திங்கள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லுங்க. இதில் மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர். திங்கள் அப்படின்னா மாதம் அப்படிங்கிற பொருள் தருங்க. மார்கழி திங்கள், தை திங்கள், கார்த்திகை திங்கள் அப்படின்னு நம்ம எந்த மாதத்தை வேணாலும் திங்கள் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கலாங்க. அப்போ மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படின்னு பொருளுங்க. இது பொது பெயர். அப்போது 2 பெயர் சொற்கள் சேர்ந்து வந்து முதலில் வருவது சிறப்பு பெயராகவும் பின்னர் வருவது பொது பெயராகவும் இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகைங்க. இங்கே சாரை பாம்பு இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா சாரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், பாம்போடு ஒரு இனத்தை குறிக்கக்கூடியது. பாம்பு அப்படிங்கிறது அந்த மொத்த இனத்தையும் குறிக்கக்கூடிய பொது பெயர். அப்போ சாரை பாம்பு இதில் முதலில் வந்திருப்பது சிறப்பு பெயர், இரண்டாவதாக இருப்பது பொது பெயர். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அழகாக இலக்கண குறிப்பில் அடிச்சிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உவமை தொகை. உவமை தொகை உவமைக்கும் பொருளுக்கும், பொருள்னாலும் உவமேயம்னாலும் ஒன்று தாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. பொருள்னாலும் உவமேயம்னாலும் ஒன்று தான். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. நம்ம இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. மலர் கை, மலர் போன்ற கை. மலர் அப்படிங்கிறது உவமை, கை அப்படிங்கிறது உவமேயம் அல்லது பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க, உவமேயம்னாலும் பொருள்னாலும் ஒன்று தாங்க. இந்த உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையே போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. மலர் கை அப்படின்னா அதோட விரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர் போன்ற கை, மலர் போன்ற மென்மையான கை. அந்த கைகளை வர்ணிக்க மலரை எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காங்க இங்கே. அப்போ மலருங்கிறது எடுத்துக்காட்டு, கை அப்படிங்கிறது பொருள். அப்போ மலர் கை இதில் பார்த்தீங்கன்னா மலருங்கிறது உவமை, கை அப்படிங்கிறது உவமேயம். இரண்டிற்கும் இடையே போன்ற அப்படிங்கிற உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை. அடுத்து உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். உம்மை தொகை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன் தம்பி, தாய் சேய். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா இதோட விரிவு அண்ணனும் தம்பியும், 2 சொல்லுலையும் இறுதியில் இம் அப்படின்னு முடியணுங்க. தாயும் சேயும் இப்படி விரிஞ்சு வரக்கூடியது தாய் சேய், அண்ணன் தம்பி அப்படின்னு இம் மறைந்து வந்துள்ளதுங்க. இந்த மாதிரி வந்தால் உம்மை தொகைன்னு பொருள். தொகைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, மறைந்து வந்துள்ளது அப்படின்னு. உம்மை தொகை அப்படின்னா இம் மறைஞ்சு வந்திருக்குது, இம் என்னும் இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்குது அப்படின்னு பொருளுங்க. இங்கே அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல அண்ணன் தம்பி தாய் சேய் அப்படின்னு இம் மறைஞ்சு வந்திருக்குதுங்க. அப்போ இம் என்னும் இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், அன்மொழி தொகை அப்படிங்கிறது தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிற எளிமையான எடுத்துக்காட்டுக்களை நாம் இங்கே பார்க்குறோங்க. இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமையோ வினையோ பண்போ உவமையோ உம்மையோ எதுவுமே இதில் மறைஞ்சு வரலைங்க. அப்போது தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது
அன்மொழி தொகை அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோங்க. இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோங்க. அதோட 6 வகைகளை நம்ம பார்த்தோம். இப்போ நாம் இறுதியாக அன்மொழி தொகையை பற்றியும் பார்த்துட்டேங்க. இப்போது இதோடு இந்த பகுதி நமக்கு நிறைவடையுதுங்க. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையான எடுத்துக்காட்டுகளோடு உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பார்த்தோங்க. அடுத்து தொகாநிலை தொடர்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.